இதுதான் என் கதையோட மிச்சம் மீதி. எல்லாரும் வீட்டோட அப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா நான் அதிகமா வீட்லயே இருக்க மாட்டேன். குழந்தைகளை பாத்துக்கிறது பெரிய வேலைன்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிறேன்னு பல பேர் நக்கல் அடிச்சிருக்காங்க. ஒரு அப்பாவா இருக்கிறதா சிறந்த வேலை நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ரேஸ் கார் டிரைவரா மாறுவேன். அப்படியே கட் பண்ண இந்த கவுண்டியோட சூப்பர் குக்கா மாதிரி எல்லாருக்கும் சும்மா ஸ்டைலா ஆக்கி போடுவேன். நம்ம ஃபேமிலியா மறுபடியும் ஜெயிச்சிட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலை திடீர்னு சர்ஜனாவை மாறும். அரிய வகை உயிரினவே எங்க வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் எல்லாம் உண்டு. ஆனா ஒற்றுமை நாங்க விட்டாலும் அதை எங்களை விட்டதே இல்லை. இதுதான் என்னோட ஒய்ஃப் கேரல். இவதான் எங்க குடும்பத்துக்கு நிதி அமைச்சர். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இருக்கை சேர்ந்ததா ஆசை ஹஸ்பண்ட் இல்லாம என்னால இருந்துக்க முடியாது. அவர் தான் எனக்கு முக்கிய காரணம். என்ன வேணா பண்ணுவோம் கேரல். என் பொண்டாட்டி பென்சிங் போது எங்க புது இறக்குமதி டீனாவை பாத்துக்க வேண்டியது ஏன் வேண்டாம். ஆனா பல நேரத்துல அவதான் என்ன பாத்துக்கிற மாதிரியே தோணும். அப்புறம் டேபிட்டா 2வது படிக்கிற எங்களோட முதல் பொண்ணு இந்த டவுன்லயே சிறந்த ஸ்கூல்ல அவளுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரே பெருமையோ பெருமை. என் பழைய கேங் கூட இப்போ டச்ல தான் இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஜிம்போ இப்போ மேயராங்க. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா அவனோட மனைவி ஸ்டேசி தான். அந்த ட்ரிப்ளெட்ஸ் மட்டும் வரவே. அப்புறம் என்னோட பேபி பிரதர் டெட். பரவாயில்ல, அவன் அபரிவிதமா வளர்ந்து பாஸ் ஆயிட்டான். ரொம்ப பிஸியாவே இருப்பான். சோ அவனை பார்க்க முடியறதே இல்லை. ஆனா எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் என் பொண்ணுக்கு தேவையே இல்லாத காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் அமைச்சிட்டு இருப்பான். அதுல பாஸ் ஆகிறதால வந்தா கூடுதலா